ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புதிதாய் வந்திருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கவனிக்கிறவங்க, ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்மை தேடுகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன், தேடுகிறவர்களை அவர் இதுவரை கைவிட்டதே கிடையாது, இனியும் கைவிட போறதும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு யாரையும் சொல்ல விடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கரத்தை உங்கள் மேல் திறந்து திருப்தியாக்குவாராக. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால். ஆமென். அதை நம்ம எப்படி படிக்கணும்னா, நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம், நீர் உம்முடைய கையை திறக்க நாங்கள் நன்மையால். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்னை திருப்தியாக்க வேண்டிய அனைத்துமே அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஆமென், நம்ம கிட்ட அந்த இல்லை என்கிற நிலை தான் நமக்கு பெருசாவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனா அதுக்கு மேல நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். பல நேரத்தில் நம்ம இதை உணர்கிறது இல்லை. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஆமென் இங்கே ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார். அதாவது 7 அப்பங்கள் சில சிறு மீன்கள் இருக்கிறது. அதையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதமான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி இதே போல ஒரு அற்புதம் செய்வார். அப்போ எத்தனை அப்பங்களை எடுத்தார்? 5 அப்பங்களை எடுத்து எத்தனை பேர் கொடுத்தார்? 5000 புருஷர்கள். இங்கே ஏறக்குறைய 4000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கேயும் கர்த்தர் திருப்தி அடைய பண்ணி இருக்கிறார். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏறக்குறைய 4000 பேர் அதே போல திருப்தி அடைய பண்ணி அனுப்பி விட்டாச்சு. இப்போ சீஷர்களோடு கூட இவர் படகில் ஏறி மறுகரைக்கு போகிறார். போகும்போது வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்துல, சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படகிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. இப்ப படகுல எத்தனை அப்பம் இருக்கு? ஒரு அப்பம் இருந்துச்சு. ஆமென். இப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது இயேசு சொல்றார், நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பேச ஆரம்பித்ததும் உடனே சீஷர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம கிட்ட அப்பம் இல்லை பாரு, அதனாலதான் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணினார்கள். அவர் இம்மைக்குரியதை குறித்து பேச மாட்டார். அவர் பேசுறது ஃபுல்லாவே ராஜ்யத்தை குறித்து தான் பேசுவார். அப்ப இம்மைக்குரிய காரியங்கள்ல தேவன் ஒரு அற்புதம் செய்யறது கூட அதுல அவர் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை கனெக்ட் பண்ணி தான் செய்வார். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை பாருங்க, நானே திராட்சை செடி அப்படிங்கிறார், அதுக்கான அற்புதத்தை செய்கிறார். தண்ணீரை எதுவா மாத்துறார் தெரியுமா? திராட்சை ரசமா மாத்துறார். ஜீவ அப்பம் நானே என்கிறார், அதற்கான அற்புதத்தை செய்தார். வந்த எல்லா ஜனங்களுக்கும் என்ன கொடுத்தார்? அப்பங்களை கொடுத்தார். நானே உலகத்திற்கு எதுவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அதற்கான அற்புதம் செய்தார். குருடர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? பார்வை கொடுத்தார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், அதற்கான அற்புதத்தை செய்தார். மரித்தவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் கர்த்தர் யாரா இருக்கிறாரோ அதற்கான அடையாளங்களை அற்புதங்களையும் இந்த பூமியிலே கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அவர் அதிசயமானவர்னா என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நீங்க கர்த்தரை கொண்டாட பழகணும்.
அவருடைய மகத்துவத்தை சொல்லி அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு, நாம் அவரை அறிய 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 ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லவராய் வெளிப்படுத்தினார். செத்த கர்ப்பத்துக்குள்ளே கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார். காரணம், அவர் யார் தெரியுமா? சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல ஆண்டவர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். இப்படி ஆண்டவர் பேசும்போது ஓகே, அந்த கேரக்டர் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம நமக்குள்ள மாற்றம் இருக்கணும். பரிசேயர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறாங்க, வெளியே நல்லா இருக்கிறாங்க, ஆனால் உள்ள ஃபுல்லா வஞ்சகம், கசப்பு, எவனை தூக்கலாம், எவனை வெட்டலாம், இதே மாதிரி ரொம்ப இப்படி நம்ம இருக்கக்கூடாது. இப்படி யோசிக்கிறதுக்கு பதில் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட அப்பம் இல்லாதபடியினால் இப்படி சொல்லுகிறார். உடனே இயேசு சொல்லுகிறார். இயேசுவை பாருங்கள், 17வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, அடுத்த வார்த்தை கவனிங்க, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன அப்படிங்கிறார். இல்லை என்கிற காரியத்தை வச்சு நம்ம நிறைய யோசனை பண்றோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யோசனை ஃபுல்லா எதை வச்சுதான் இருக்கு தெரியுமா? இல்லாததை வச்சுதான் இருக்கு. இருக்கிறவரை வச்சுட்டு இல்லாததை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம மைண்டு ஃபுல்லா ஐயோ இது இல்லையே, இது இல்லையே, இதுதானே நம்ம மைண்ட்ல மெயினா இருக்கு. என்ன, இங்க ஒரு அப்பம் இருக்கு, பைபிள்ல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பல நேரத்துல நம்ம மைண்டுக்குள்ளேயே கொண்டு வர மாட்டேங்கிறோம். நம்ம கிட்ட எது இல்லையோ அதை அவரை வச்சுட்டே என்ன பண்ணுவோம் தெரியுமா? இவ்வளவு சீரியஸா அவர் பேசிட்டு இருக்கிறார், நம்ம கிட்ட இல்ல பாத்தியா, அதனாலதான் நம்மளை டார்கெட் பண்ணி பேசுறாரு. நம்ம சிலர் அப்படிதான் பேசுவாங்க. அதே போல அவரையும் நினைச்சிட்டாங்க நம்ம கிட்ட. ஆண்டவர் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? அடுத்த வார்த்தை, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 அப்படிங்கிறாங்க. 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்றார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கும் போது கர்த்தர் நமக்கு செய்ததை நினைக்கணும். இந்த 5 அப்பமும் 2 மீனும் ஒரு வனாந்திரமான சூழ்நிலையில தான் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணினது மட்டும் இல்லாம மீதியும் எடுக்க வைத்தார். இன்னொரு சூழ்நிலையிலும் 7 அப்பங்கள் அதையும் கர்த்தர் பிளஸ் பண்ணி பெருக பண்ணினதும் அல்லாமல் மீதி எடுக்க வைத்தார். 5 5000 பேருக்கு கொடுக்க முடிந்த ஆண்டவருக்கு, 7 4000 பேருக்கு கொடுக்க முடிந்த ஆண்டவருக்கு இந்த ஒரு அப்பத்தை இந்த 12 பேருக்கு பிளஸ் பண்ணி கொடுக்க முடியாதா என்ன? நீங்கள் இன்னும் உணராதிருக்கிறது எப்படி? பல நேரத்துல அதுதான், நம்ம கிட்ட ஏதோ ஒன்று வச்சிருப்பார் ஆண்டவர், நம்ம கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம ஃபுல்லா யோசனை நம்ம கிட்ட இல்லாததை குறித்து, நம்மால் முடியாததை குறித்து. ஆமென். அதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள நின்று ஆராதிக்கிற நிலைமையில காணப்பட்டாலும், சகரியாட்ட தூதனே பேசினாலும் சொல்ற வார்த்தை, நான் கிளவேன், இதெல்லாம் இப்ப சொன்னா இதெல்லாம் வேலைக்காம 1ஆம் தேதி சொல்லியிருக்கணும். நீங்க இந்த கோவிடுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போ கேப்ரியல் நினைச்சிட்டார். நீ என்ன யாருன்னு நினைச்ச? நான் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற தூதன். நீங்க நிப்பீங்க, நீங்க உட்காருவீங்க, ஆனா ஏன் பிரச்சனை எனக்கு தான், நான் இல்லாதது. நீ அதனால பேசாத, வாய மூடு, நான் சொல்றது வர, இது நடக்கிறது வர. பல நேரத்தில் பாருங்க, நம்முடைய இயலாமை தான் நம்முடைய யோசனையாவே இருக்கிறது. ஆசா சொல்லுகிறான், ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா.
முதிர் வயதான எலிசபெத் வயிற்றிலையும் குழந்தையை கொடுக்க முடியும், கன்னிகையான மரியாள் வயிற்றிலையும் குழந்தையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் இப்படி நம்ம ஆண்டவர் செட் பண்ணி வைக்கணும் நம்ம மைண்ட்ல. அவர் நினைச்சிட்டாருன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்க, ஒண்ணு பார்த்துருங்கப்பா அப்படின்னாரு. உங்களுடைய முகத்தின் ஒளிய பிரகாசிக்கப்படாது. ஒரு வாட்டி என்ன இப்படி எட்டி பார்த்துட்டீங்கன்னா என் மேட்ரு, நான் சக்சஸ். ஆமா, ஏன்னா என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க, அவர் இப்படி பார்த்தாலே போதுமா. ஆமே, எனக்கு நன்மை காண்பிக்கிறவன் யாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, உங்க பார்வைய மேல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமே, பல நேரத்துல ஆண்டவரை வச்சுட்டு தேவ சமூகத்துல இருந்துட்டு நம்மிடத்துல இல்லை என்பதனால எழும்புகிற யோசனைகள் இருக்கிறது அல்லவா, அந்த யோசனை என்ன பண்ணும் தெரியுமா, நம்மை உணர்வில்லாதவர்களாய் மாற்றும். கர்த்தர் இதுவரை நமக்கு செஞ்சதெல்லாம் நினைவிலேயே கொண்டு வராது. அதை உள்ளே. அதனாலதான் நீங்க கண்கள் இருந்தும் காணாம இருக்கிறீங்களா, காதுகள் இருந்தும் கேட்காம இருக்கிறீங்களா, இன்னும் உணராமல். அது உணரவே விடாது. இது எனக்கு இல்லை, இப்படி என் ஹெல்த் கண்டிஷன் இருக்கு, அதனால இது எனக்கு சாத்தியம் இல்லை, என் ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, அதனால இது எனக்கு கிடைக்காது, இவங்க மேல அதிகாரியா இருக்கிறது வரைக்கும் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்காது, எனக்கு சேலரியே கிடைக்காது. இந்த யோசனைகள் தானே நமக்குள்ளே அதிகமாய் எழும்பி இருக்கிறது. இது என்ன ஆக்கும், நம்மளை உணர்வில்லாதவர்களாய் மாற்றிவிடும். அப்ப இயேசு நம்ம கூட இருந்தா கூட நம்ம எப்படிதான் இருப்போம் என்றால், அந்த இருதய கடினம், கர்த்தர் செஞ்சதெல்லாம் மறந்துடுவோம். வனாந்திரத்தில் 5 அப்பத்தை எடுத்து போஷித்தது திருப்தியாக்குனதை மறந்துட்டோம், 7 அப்பத்தை எடுத்து திருப்தியாக்குனதை மறந்துட்டோம், 2000 நடத்தினதை மறந்துட்டோம், 2010 நடத்தினதை மறந்துட்டோம், 2020 லாக்டவுன்ல ஒரு வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையில நம்மை போஷித்து காப்பாற்றினதை மறந்துட்டோம். ஆமென். முதல் வேவ்ல எஸ்கேப் ஆகிட்டோம், மறந்துட்டோம். அதை 2ல எஸ்கேப் ஆனோம். சிலர் எல்லாத்துலயும் முங்கி வந்தாங்க, எல்லாத்தையும் மறந்து 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 நின்னுட்டோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இல்லாய்மையினால எழும்பின யோசனைகள் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, உணர்வில்லாதவன்னா நம்ம ரொம்ப மோசமானவங்க அப்படி இல்லை. உணர்வில்லாதவன் இங்க ஆண்டவர் யார சொல்றாருன்னா, ஆண்டவர் செஞ்சது நினைவுல கொண்டு வராம திருப்பியும் அதே யோசனையை தொடர்றாங்க தெரியுமா. வனாந்திரத்தில் வச்சு இதே சீஷர்கள் தான், ஆண்டவரே நேரம் ஆயிட்டு வனாந்திரமான இடம் இப்படி சொன்னவங்களை தான் மீதி எடுக்க வைக்கிறார். மீதியை வந்த ஜனங்கள் எடுக்க வைக்கல, மீதிய. அதனாலதான் எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். 12 7 அதுல மட்டும் கரெக்டா இருக்கு. எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள், 12 7 பாருங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த காரியங்கள் இது ஏன் மனசுல வர மாட்டேங்குது? ஆமே, நம்ம கிட்ட அந்த ஒரு அப்பத்தை நினைக்கல. ஒரு அப்பம் இருக்குல்ல, இனி அவரை பார்த்து பரவிடு. ஒரு அப்பம் இருக்குல்ல, இன்னைக்கு உள்ள காரியம் நடக்கிறதுக்கு ஏதாவது இருக்குல்ல, நாளைக்கு உள்ளது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நம்ம கவலைப்படுறதுனால என்ன ஆயிரும்? நம்ம கவலைப்படுறதுனால இன்னைக்குள்ள மண்ணாம சாப்பிடாம வச்சு 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 நாளைக்கு சாப்பிடலான்னு பார்த்தா அது கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இருக்காது. ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. ஆண்டவரே, ஒரு விஷயம், கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவர் என்னை உணர்வில்லாதவன் ஆக்குகிற எந்த யோசனைகளும் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளும். நீர் செய்ததை மறக்க பண்ணுகிற எந்த யோசனைகளும் என்னை டாமினேட் பண்ணிடவே கூடாதுப்பா. நீங்க எனக்கு செஞ்சது எவ்வளவு ஏராளம். நீர் எனக்கு பாராட்டின கிருபை. இந்த வனாந்திரத்துல நீங்க நடத்தினீங்களே, இந்த பெரிய வனாந்திரத்துல எங்களை எவ்வளவு பத்திரமாய் பராமரித்து நடத்தினீங்க.
இன்னைக்கு இருக்கிற இல்லாய்மை அதை மறக்க வச்சிடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு இருக்கிற குறைவு அதை மறக்க வச்சிடக்கூடாதப்பா. இன்னைக்கு இருக்கிற பலவீனம் அதை மறக்க வைத்து விடக் கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை உணர்வுள்ளவர்களாக்குவீராக. எனவேதான் சங்கீதம் 77 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். ஆமென். சங்கீதம் 77:10 அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். நம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், நினைவு கூறுவேன். ஹalleluya. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் முடிஞ்சு. நினைவு கூறுவேன். எது? அவருடைய கரத்தில் உள்ள வருஷங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய அதிசயங்கள். அப்படி அதை நினைச்சு அப்படி நினைச்சிட்டு அடுத்து சொல்றாரு, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் அப்படின்னு. ஒரே யோசனை. அதுவரை இதுக்கு முன்னாடி என்ன யோசனை? ஆமென். 7வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தில் இரக்கத்தை அடைத்து கொண்டாரோ. பிராக்கெட்ல சேலா வேற, சேலானதை திரும்ப ஒரு வாட்டி கூட நமக்கு இதுதான் சேலாவா இருக்கு. ஹalleluya. அப்புறம் தான் பார்த்தார், இது என் பலவீனம். நான் ஆண்டவரை வச்சுட்டே என் பலவீனத்தை ஹீரோ ஆக்குறேன்ல. ஆமே. நம்ம ஹீரோவை வச்சுட்டு நம்முடைய பலவீனத்தை ஹீரோ ஆக்கிட்டு இருக்கிறோம். இயேசு அதை அறிந்து என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்போம் வெறும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதை சொல்லும் போது சொல்றேன், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எழும்பும் போது அதையும் தாண்டி கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய செயல்கள் உங்க நினைவுல வருதுன்னா, அவர் உங்க பக்கத்துல இருந்து உங்களை டியூன் பண்ணிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். ஹalleluya. சில நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள், அவ்வளவுதான், இது நடக்குமா, இது சாத்தியமா, இப்படி எல்லாம் எண்ணங்கள் வரும்போது அதை மிஞ்சி, அதை தாண்டி ஆண்டவர் செஞ்சது உங்க நினைவுல வந்துட்டுன்னு வைங்களேன், நீங்க அவரால டியூன் பண்ணப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹalleluya. அதனாலதான் ஆமென். சில நேரத்துல அப்படியே போய் உக்காந்துருந்து சில காரியத்துக்காக இப்படி சொல்லி அழணும், அப்படி சொல்லி செபிக்கணும்லாம் போகும்போது அப்படியே பிரேயரை மாற்றுவார். ஹalleluya. இப்படி 1 2 நிறைய அப்படியே மாற்றி ஏதாவது ஒரு மைண்டில் ஏதோ ஒரு வேர்டை கொண்டு வந்து போட்டுருவார். அந்த வேர்டு நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன அழணும்னு சொல்லி ஜெபிக்கிற காரியத்தை ஒரு லைனில் சொல்லி முடிச்சுட்டு இப்படி இருப்போம். ஒன்றும் வரவும் மாட்டேங்குது. நானும் இப்போ அது நினைக்கும் போதே நெஞ்செல்லாம் அப்படி என்ன மலையாளத்தில் பொட்டி கரைஞ்சு அப்படிவாங்க, உடஞ்சி அழுற மாதிரி அப்படின்னு இருக்கும்போது ஏதாவது ஒன்று தூக்கி போட்டுருவார். அப்போ அந்த வேர்டு நம்மளை வந்து அப்படி டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் போய் உக்காந்துருந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அப்படி உக்காந்து சாஞ்சிருந்தா தூக்கம் தான் வருமே தவிர, என்னடா அது ஒரு அழுக, சும்மா இருக்க நேரத்துலலாம் கண்ணீர் வருது, இப்போ உட்காந்து அழலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறார். ஓ ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. அப்படியே ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவரை மாதிரி நல்லவர், அவரை மாதிரி உண்மை உள்ளவர், அவரை போல நல்ல தகப்பன் இல்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மனமே, யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். இதுவரை உதவின
ஆமென். இனியும் glory இதுவரை உதவின சரபா தடரா லராதரா இனியும் ஆமென். இனியும் ஒரு விசை ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் இருக்கிறீர், நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். இந்த எண்ணம் என்னில் ஓங்கி இருப்பதாக. ஆமென். இந்த படகுல நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க. ஆமென். ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்ன இந்த எண்ணம் தான் டாமினேட் பண்ணணும். என்கிட்ட இப்ப அது இல்லை, எனக்கு இதாயிட்டு அதாயிட்டு இப்படி இல்லை. இல்லாததினால் நீங்கள் இப்படி யோசனை பண்ணுகிறது என்ன? என் வாழ்க்கையில் அந்த இல்லாய்மையினால எழும்புகிற யோசனை தான்ப்பா ஜாஸ்தியா இருக்கு. ஓ, நம்ம கிட்ட இப்போ காசு இல்லை, அடுத்த மாசம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, என்ன பண்ணுவோம்? இந்த எண்ணம் தானே நம்ம கிட்ட மேல இருக்கு. ஆமே, 2 மாசம் சேலரி போடலையே, அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த மாசத்தோட ப்ராஜெக்ட் முடிய போகுது, அடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த இல்லாய்மையினால எழும்புகிற யோசனை. Thank you Jesus. ஷரபா கடரா லரா. Oh Jesus, Jesus. அவன் எல்லா விதத்திலும் பேசி பார்த்தாச்சு, இன்னும் இவங்க வழிக்கு வர மாட்டேங்கிறாங்களே, நீ என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? படகுல யார் இருக்கிறா பாரு. ஹல்லேலூயா. உன்கிட்ட அப்பம் இல்லைன்னதும் அவர் மறைந்து போகவில்லை, அவர் காணாமல் போகவில்லை. இல்லை என்கிற நிலை அறிந்து உறுதியா இருக்கிறவர், உறுதியா இருக்கிறவர். நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் சகோதரி, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் சகோதரா. கர்த்தர் உன் படகுல இருக்கிறார், கவலையை விடு. அந்நாளை ரபல ரதனரா என்னையும் மாற்றுவான். ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தருகிறவர். இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும்லாம் நினைக்கல, ஆனா ஆவியானவர் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அநேக யோசனைகள்னால நம்ம இளைத்து போனோம். நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம நினைச்சு 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 டயர்டாகி ஆமென். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது, நான் உனக்கு செஞ்சதெல்லாம் இன்னைக்கு மறக்கிற அளவுக்கு இந்த யோசனை எழும்பி இருக்குது இல்ல, இது உனக்கு ஆபத்து, வேண்டாம். அப்போ இல்லாதது தப்பு கிடையாது, அந்த இல்லாமையினால உனக்குள்ள ஒரு யோசனை எழும்புது பாரு. உன்னை இதுவரை நடத்தினது கர்த்தர் அல்லவா? என் பின்னாடி வா, உன்னை நான் பஞ்சத்துல போடுவேன் நான் சொன்னேன். என் பின்னாடி வா, நான் உன்னை உருவாக்குவேன் தானே சொல்லி இருக்கிறேன், நான் உன்னை ஆக்குவேன் தானே சொல்லி இருக்கிறேன், நான் உன்னை அழிப்பேன்னு சொல்லலையே. நீ என்ன நம்பி அல்லவாய் வந்தாய், நீ என்னை பின்பற்றி அல்லவாய் வந்தாய். என் பின்னாக வா, உன்னை நான் ஆக்குவேன். Hallelujah. I will make you. நான் உன்னை உருவாக்குவேன். ஆமென்.
ஆண்டவர் வந்து ஆக்குவேன்னு சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார், அழிப்பேன்னு சொல்லி அழைக்கல. மூழ்கிற தருவாய் வந்தாலும் அவர் கையை நீட்டி தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல அவரால் கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போது கூட அவருடையவர்கள் மேல சத்துருவின் கை பட விடாதபடிக்கு அவர்களுக்காக நின்றவர் இப்பொழுது எல்லா அதிகாரத்தை உடையவராய் நம் படகில இருக்கிறார், நம் படகில இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறீங்க, இந்த படகுல கர்த்தர் இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வச்சு, ஆண்டவரே, தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, நான் வந்து ரொம்ப நினைக்கிறது நீங்க செஞ்சதையா இருக்கணும்ப்பா. ஆமெனப்பா. என்னுடைய நினைவுகளில் உம்முடைய அதிசயங்கள் இருக்கட்டும், உம்முடைய பூர்வ காலத்து கிரியைகள் இருக்கட்டும். நீங்க என்ன காப்பாற்றினது, நீங்க என்ன போஷித்தது, நீங்க என்ன நடத்தினது, நீங்க என்ன சுமந்தது, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நீங்க என்ன தப்பு வைத்தது. ஆமே. மரண விளிம்பிலிருந்து நீங்க என்ன தூக்கி எடுத்தது. ஆமே. இது எங்க நினைவுல இருக்கட்டும்பா. இன்னைக்கு இருக்கிற இல்லாய்மை, இன்னைக்கு இருக்கிற பலவீனம், இன்னைக்கு இருக்கிற நெருக்கம், இதை குறித்த யோசனைகள் எங்களில் எழும்பாதபடிக்கு கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எங்க கூட நீங்க இருக்கிறீங்க, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர், நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். இந்த நம்பிக்கையில முன் செல்ல கிருபை தாரோ, கிருபை தாரோ, கிருபை தாரோ. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வேன், நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆட்டுக்கடாவை கண்டான். தூரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு எது மட்டும்தான் தெரிஞ்சது தெரியுமா? அந்த பர்வதம் மட்டும்தான் தெரிஞ்சது. எது தெரியல தெரியுமா? கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது தெரியல. ஆனா கர்த்தர் கிட்ட கொண்டு வந்த போது, ஆமென், தூரத்திலிருந்து எத்தி எத்தி பார்த்துட்டே இருக்கிறோம், இன்னும் ஒண்ணுமே தெரியல. ஆனா கர்த்தர் நடத்திட்டே இருக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணினது என் கண்ணுக்கு தெரிகிறது வரைக்கும் பக்கத்துல. ஹல்லேலூயா. ஆமென். 3 நாள் பிரயாணமா புறப்பட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம், தெரியல. அந்த ஆட்டுக்கடை அங்க இருக்குது, ஆனா ஆபிரகாம் கண்ணுக்கு தெரியல. ஆபிரகாம் கண்ணுக்கு அந்த ஆட்டுக்கடா தெரியணும்னா ஆட்டுக்கடா ஒண்ணு அவன் பக்கத்துல வரணும். ஆனா ஆட்டுக்கடா வராது. ஏன்? ஆட்டுக்கடா எப்படி இருக்கு? சிக்கி கொண்டிருக்கு. அப்ப ஆபிரகாம் தான் எங்க போனோம்? அது பக்கத்துல போகணும். கர்த்தர் கொண்டு போயிட்டே நம்மளை தூக்கிட்டே போ, நமக்கு தெரியாது. நீங்க 3 நாளைக்கு முன்னாடி ஆபிரகாமே கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அப்படித்தானே பைபிள்ல எவ்வளவு அழகா நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த வேர்டு கூட மாறாம 4வது வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதுன்னு எப்படி பாப்பான்? அழகா பாக்குறீங்க பாருங்க. அப்படிதான். இப்படி கூட இல்லை. இதுனா தெரியுது என்ன? ஆமா, எப்படி? ஓ, அப்படி ஒண்ணுமே தெரியாது. ஆமே. ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு தெரியல, வா கிட்ட கொண்டு வர. ஆமா,
ஏன் ஆண்டவரே என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க? உன் கண்ணுக்கு தெரியலப்பா. ஆண்டவர் கொண்டு வரார். ஆண்டவர் நடத்துகிற பாதை இந்த பயணத்துல தான். ஆபிரகாம் சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கல. கர்த்தர் அதுக்கப்புறம் பார்க்க வைக்கிறார். ஆபிரகாம் சொன்ன திருப்பி ஆபிரகாம் தன் கண்களை 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இதோ எங்க சிக்கிட்டு இருக்கு? பின்னாடி. அப்ப ஆபிரகாம் பார்த்து பார்த்து இதையும் என்ன பண்ணிட்டான்? கடந்து போயிட்டான். அதாவது தூரத்தில் இருக்கும் போது ஏறெடுத்து பார்த்தவர் பக்கத்துல வந்ததுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே போயிட்டு. சிலருக்கு கிட்ட வந்த பிறகுதான் கண்ணே தெரியாது. ஹல்லேலூயா, ஆமென். சிலருக்கு தூரத்துல இருந்து அவளை பார்த்துட்டே இருந்தேன், இப்போ ஏன் பார்க்கல? இப்போ கண்ணு ஃபியூஸ் எல்லாம் போனது மாதிரி இருக்கு. கிட்ட வந்து பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்ட வச்சு அங்க நிக்க வச்சுட்டார். ஆமா, நம்முடைய பயணத்தை சில இடத்துல ஆண்டவர் பாஸ்போர்ட் நிக்க வைப்பார், ஒரு பலிபீடத்தை போட்டு நிக்க வைப்பார். ஆமென். அது வந்து கதை முடிக்கிறதுக்கான இடம் இல்ல. இது ஆபிரகாம் பார்க்காம போயிடக்கூடாது. இது ஆபிரகாம் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால், ஹல்லேலூயா, எனக்காக என் கண்ணால் ஆண்டவர் வந்து சிலதை காட்டுவேன்னு பிராமிஸ் பண்ணா காண்பிப்பார். ஏசாயா 33வது அதிகாரத்துல அதுல 17வது வசனத்துல இருக்கு பாருங்கள். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். எல்லாரும் சொல்லுங்க, காணும். அடுத்த வார்த்தை, தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆமென். 20வது வசனம், நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். அடுத்த வார்த்தை, உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், காணும். எதை ஆண்டவரே, இந்த எருசலேம் தான் ஆண்டவரே சத்துருக்கள் முற்றுகை போட்டுட்டு இருக்கிறாங்க, சுட்டரிக்கிறாங்க, இப்படிப்பட்ட நிலைமையில பாழாகி விட்டது. ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணு அது அமெரிக்கையான இடமாய். என்னைக்கு அநேகர் என் குடும்பத்தை நான் என்னைக்கு இப்படி பார்க்க போறேன், இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறீங்களா, உன் கண்கள் அதை காணும். ஆண்டவரே, நான் சிறையிருப்புக்குள்ளேயே இருக்கிறேன் ஆண்டவரே, உன் கண்கள் தூரத்தில் உள்ள தேசத்தை காணும். ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சத்துருவின் கை இங்க பார்த்தாலும் சத்துருவின் தாக்கம் தான் ஆண்டவரே ஜாஸ்தியா இருக்கு. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். எத்தனை பேர் யெகோவா ஈரேன்னு சொல்லுவீங்க? ஆமென். நான் இடத்தை தான் பார்த்தேன், தூரத்தில் உள்ள இடத்தை பார்த்தேன். அவனுக்கு என்ன தெரியல தெரியுமா? நிறைய காரியம் தூரமா இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு தெரிய ஆரம்பிச்சிட்டு கர்த்தர் நடத்துகிறார், அமைதியா நடத்துறார், எதுவுமே பேசல, ஆனா கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவரே, இந்த விசுவாசம் என்னில் ஓங்கி இருப்பதாக. இந்த 2026 சில காரியங்களை என் கண்கள் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படி வேதத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஆமென், நான் அதை அறிக்கை பண்ணுங்க. என் கண்கள் காணும். நீங்க எதை விரும்புறீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க, அப்படியே தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணுங்க. என் கூட வர சமாதானத்தோடு இருக்கிறது என் கண்கள் காணும். என் பிள்ளைக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது என் கண்கள் காணும். எங்க வீட்டுல மணவாளின் மணவாட்டின் சத்தம் உண்டாகும், அதை என் கண்கள் காணும். நீங்க விசுவாசத்தோடு 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 அதை நீங்க அறிக்கை பண்ணுங்க. என் கண்கள் ராஜாவை
ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். ஆபிரகாம பக்கத்துல கொண்டு வந்து ஆயத்தம் பண்ணின ஆட்டுக்கடாவை காண வைத்தவர் இந்த 2026 என்னை வழி நடத்தி எனக்காய் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணும்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். உங்க கூடாரத்தை இப்ப எப்படி பார்க்கிறீங்க? இப்ப எப்படிப்பட்டதா இருக்கிறது? இது அல்ல, விழுந்த நிலையில் இருக்கிறதா? சொல்லுங்க, என் கூடாரம் திரும்ப கட்டப்படுவதை என் கண்கள் காணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க ஒரு பக்கம், பெற்றோர் 2 பேர் 2 விதமா இப்படி 4 திசையில சிதறி இருக்கிறீங்களா? ஆமென். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஓலிவ மர கன்றுகளா இருப்பதை என் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள் தடைப்பட்ட நிலையில் நீங்க ஏறெடுத்து பார்த்து ஏதோ பர்வதம் தெரியுது, அவ்வளவுதான். மோரியா மலை தெரியுது, அந்த பர்வதம் தெரியுது, அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியல. அதுக்கு மேல ஆபிரகாமே இப்போ உனக்கு என்ன தெரியுது? இப்போ ஒரு ஆட்டுக்கடா தெரியுது. ஆபிரகாமே இங்க உனக்கு தெரியாத பல காரியங்கள் அடுத்து நடக்க போகுது. சொல்லவா? என்ன ஆண்டவரே, இந்த இடத்துல நாளைக்கு தாவீது ஒரு பலிபீடம் கட்ட போகிறான். இந்த இடத்துல நாளைக்கு சாலமோன் ஒரு ஆலயம் கட்ட போகிறான். ஓ, இதே இடத்துல நாளைக்கு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட போகிறான். ஜீசஸ். ஆமென். இன்னும் நமக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொன்னா காட்டுறாரு, ஒவ்வொன்னா காண்பிப்பார். என்னை தேவன் ஒரு பாதையில நடத்துகிறார்னா என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல, அவர் கண்ணுக்கு 1000 தலைமுறைக்கு உள்ளது தெரிந்திருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அறியாத பாதையில தான் அவர் நடத்துகிறார், அவருக்கு அறியாத பாதை அல்ல. எனவேதான் மாறா பக்கத்திலேயே கர்த்தர் அந்த மரத்தை வளர விட்டார். அந்த மரம் ஏலீம்ல இருந்திருந்தா என்ன இருக்கும்? இங்க இருந்து அங்க போய் வெட்டி இங்க கொண்டு வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே எத்தனை நீரூற்று இருக்கு? 12 நீரூற்று இருக்கு. இந்த மாறா என்னைக்குமே இவங்க வாழ்க்கையில என்னவாதான் இருந்திருக்கும்? கசப்பாவே இருந்திருக்கும். ஆண்டவர் பாருங்க, அது பக்கத்திலேயே ஏலிம்ல பேரிச்ச மரத்தை வளர விட்டார். எதை எங்க வளர விட்டார் பாருங்க. அப்போ ஆண்டவர் சரியான இடத்துல தான் நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறார். சரியான இடத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தப்பான இடத்துல நீ வளரல, சரியான இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். ஏலிம்ல கர்த்தர் எந்த பிராமிஸும் கொடுக்கல, ஆனா மாறாவுல பிராமிஸ் கொடுத்தார். ஆமென். மாறாவின் அனுபவம் அவர்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வைக்கும். ஏலிம்ல வந்து சாப்பிட்டிய கிளம்புட்டார். ஹல்லேலூயா. ஆனா மாறால அப்படியெல்லாம் கிளம்ப முடியாது. மாறால வெயிட் பண்ணு. ஆண்டவருடைய செயல்கள் அவர் நிறைய பார்த்துட்டார். அப்போ ஆபிரகாம் கல்லு போடுறதுக்கு முன்னாடி அவர் கிறிஸ்து வரைக்கும் உள்ள காரியத்தை அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்ப நீங்க பாக்குறது என்ன? இப்போ ஒரு ஆட்டுக்கடா. நாளைக்கு இதே இடத்துல தாவீது ஓர்னானின் களத்துல இதே ஏரியால தான் பலிபீடம் கட்ட போறான். இதே இடத்துல சாலமோன் தேவாலயம் கட்ட போறான். ஃபியூச்சர்ல ஜீசஸ் கிரைஸ்ட் வரார். ஓ, இத வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டார், எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஆனா இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி என்ன மட்டும்தான் இருக்கு? கத்தியும் நெருப்பும் கட்டையும், வேற ஒண்ணுமே இல்லை. ஆமென். நமக்கு தான் தெரியல. அதனாலதான் அவர் என்ன எப்படி நடத்துறாரோ அப்படியே விட்டுருங்க. ஆமென், ஆமென். அவர் நடத்துவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.